ஆனா நீங்க கண்டுக்கிறதா இல்லையே. தைரியமா சொல்றீங்க 27, 28, 30, 2ஆம் தேதி 4ஆம் தேதி அறிவிப்புகள் இல்ல சொல்லி முடிச்சாரு. நீ பேசுறது யாரும் டிஸ்டர்ப் பண்ணல, நான் கேட்டுறேன். அதனால நீங்க சொல்ற முடிவு எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க, உறுதியா சொல்லுங்க, அது இறுதியா சொல்லுங்க. ஆச்சா? யாரோ ஒருத்தர் சொல்லுவீங்க, நாங்கள் கை தட்டுவோம், போயிடுவோம், வெளியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லிடுவோம். இந்த மாதிரி ஊர்வலம் இருக்குது, எல்லாம் தயாராகணும், ஊரே தரணும். வந்துச்சா? முன்னோட வரும், எல்லாம் திறந்து போலாங்க. நடந்துச்சா? இந்த மாதிரி கதைங்க நிறையா இருக்குது. சால்டாரிட்டி கமிட்டி என்பதை வேணுமானா கழிச்சிட்டு உங்க கோஆர்டினேஷன் கமிட்டியில ஆதரவு பண்ணுங்க, கேளுங்க, எல்லாம் போகலாம், தப்பே இல்லை. சாலிடார் கமிட்டி சாலிடாரிட்டி நான் சொல்றது என்னன்னா, சாலிடாரிட்டி கமிட்டி என்ன எனக்கு விளக்கணும். ஃபர்ஸ்ட் சாலிடாரிட்டி கமிட்டினா என்ன, அதுல யார் யார் உறுப்பினர்? ஏற்கனவே நண்பர் ஏசி முரளி கேட்டார், இது உறுப்பினர் யாரு சொல்லு, இது ஒரு குழு பண்ணலாம், இன்னும் முடிவு எடுக்கலாம் சொல்லலாம். அதுக்கு வழி தரல. சரி, நீங்களா அனௌன்ஸ் பண்றீங்களோ இந்த தேதி இந்த ப்ரோக்ராம்னு எல்லாமே வரவேற்கிறோம். இதுல டிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது, சிபிஐ இருக்குது, சிபிஎம் இருக்குது, பிஜேபி இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, எல்லாமே இருக்கிறாங்க. எல்லாமே யாரும் வந்து எதிர்ப்பு இல்லை, ஒரே ஒருத்தர் கூட எதிர்ப்பு இல்லை. எல்லா இயக்கமும் உங்களுக்கு ஆதரவு. ஆனா அவங்க நீ கொடுக்குற மரியாதை என்ன சொல்ற? நீ கொடுக்குற மரியாதை என்ன? இதோ இந்த இத்தனை நாள்ல உங்களுடைய மரியாதை தேவை. அது ஒண்ணுமே இல்லையே. இப்போ என்னதுக்கு இப்போ கூப்பிட்டுக்கிறீங்க? எது கூப்பிட்டுக்கிறீங்களா? விளக்கம் தரணும். இப்போ எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறீங்க எதுக்கு? நீங்க எல்லாம் போயிட்டீங்களா? நீங்களா போயிட்டீங்களா? நீங்களா உக்காந்தீங்க, நீங்களா எழுதிங்க, நீங்களா போயிட்டீங்க. இந்த மாதிரி சாலையாட்டி கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு நெருக்கடி ஏற்பட்டுக்குது, வேற வழி இல்லை. நாங்கள் போனா தான் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் பேச முடியும். சொல்லியிருக்கலாமே, யாரும் எதிர்ச்சிக்க மாட்டாங்களே. உன் இஷ்டத்துக்கு நீ ஏன் போயிடுவீங்க? ஊரில் இருக்கிற நாங்கள் தான் பதில் சொல்லணும். இது தேவையா? இப்போ சாலிடாரிட்டி கமிட்டி ஒன்று இல்லைன்னா யாரும் வந்து உட்கார வேண்டிய அவசியமும் இல்லை, யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுவும் சொல்ல வேண்டிய கவலையே இல்லை. நான் யாரும் தரக்கூடா சொல்ல. ஏன்னா உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ரத்தம், யாரோ தலைமையில நாங்களாம் பலியாகக்கூடாது, இந்த ஊர் பலியாகக்கூடாது. நீங்க நல்லா இருக்கணும் இத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. நான் சொல்றது தப்பா ரைட்டா புரிஞ்சுக்கணும். இது விளக்கம் சொன்னா போதும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது அனைத்து கட்சி, அனைத்து தலைவர்கள், தொழிற்சங்கவாதிகள் எல்லாருக்கும் சேர்ந்து பேசி எடுக்கிற முடிவு. தம்பி சிவா பேசும்போதாகட்டும், ராஜன் வந்து வெல்கம் ஸ்பீச் விடுங்க. மேற்கொண்டு நம்ம பேப்பர் எடிட்டரும் கேட்குறாரு விஷயத்த. நான் ஒன்று உங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு ஆசைப்படுறது என்னென்னா, நீங்கள் தர்ணா போராட்டம் நடத்தும்போது யாருக்கும் தெரிவிக்கல, தன்னிச்சையாக உக்காந்திங்க. 2, 3, 4, 5 நாளாக எந்த கட்சி தலைவரும் வரல, யாரும் உங்ககிட்ட வரல. நீங்களாக போராடினீங்க, நீங்களே போராட்டத்தை துவக்குனீங்க. அந்த போராட்ட நேரத்தில் வந்து பேசும்பொழுது இந்த ஊரில் அரசியல் தலைவர் எவனுமே இல்லையா, அரசியல் தலைவர் யாருமே இல்லையா, எல்லாம் செத்துட்டானா, ஓட்டு கேட்குற இன்னைக்கு மட்டும் வருவீங்களா, நாங்கள் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோமே, எங்களை யாரும் வந்து கேட்கலையே ஆனால் ஆதங்கமாக நீங்கள் பேசுறீங்க. அதை நான் முழுக்க வரவேற்கிறேன். அதில் தவறு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ரோட்டில் எந்த ஜாதி எந்த மதமோ யாராவது ஒருத்தர் அடிபட்டு வந்தால் ஒரு ரோட்டில் போகிற அத்தனை பேர் ஒன்றா சேர்த்து தூக்குறது தான் மனிதாபிமானம். தங்கவயல் புகழ் மட்டும் இல்லை, மனிதாபிமானம். இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்துட்டு உக்காந்தீங்க, பேசுனீங்க, தங்கவயல் மக்கள் அத்தனை பேர் ஆதரவு கொடுத்தாங்க. ஆதரவோடு தாய் குலங்களெல்லாம் வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்க வேலைக்கு போனாதான் நம்ம ஊர் இருக்கோம், நம்ம ஊர் இருந்தால் தான் நம்ம இருக்கிற பிள்ளைங்களை வளர்க்க முடியும், இவங்களுக்கு அடுத்து அந்த பிள்ளைங்க போய் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் வந்துட்டு இந்த ஊருக்கு கொடுத்த ஃபேக்டரியே வந்துட்டு எதுக்குன்னு சொன்னா, பிஜிஎம்எல் தொழிற்சாலை இன்று இல்லைனாக்கா நாளைக்கு அது அழிஞ்சிடும். அது அழிஞ்சிடுச்சுன்னா தங்கவயல் மக்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்கு, ஆல்டர்னேட்டிவ் ஃபேக்டரி தான் அந்த பிஎம்எல் கொடுத்தான். ஆனால் ஒரே ஒருத்தம் கூட பிஎம்எல்ல அந்த காலத்தில் 300-350 ரூபாய் சம்பளத்தில் இருக்கும் போது நம்ம கேஜிஎஃப் தானே ஒரு 10-50 பேர் வேலை செஞ்சான். சம்பள உயர்வெல்லாம் பெற்ற பிறகு எவனுக்கும் வேலை இல்லைங்க. இதில் இருந்த 2-3 அதாவது ஆல்பாக் ஆகட்டும்,
ரயில் கோச் ஒரு குரூப் ஆகட்டும், மற்ற விதமாக கேரளாக்கு எடுத்துன்னு போகிறான். இந்த ஊருக்கு வர்றது கேரளாக்கு எடுத்துன்னு போகிறான், இந்த ஊருக்கு வர்றது மைசூருக்கு எடுத்துன்னு போகிறான், இந்த ஊருக்கு வர்றது பெங்களூருக்கு எடுத்துகிட்டு போகிறான். இப்போ கூட நான் கேட்கறது உங்களெல்லாம் போராடுறீங்க, உங்கள் போராட்டத்தினுடைய கோரிக்கைகளை வச்சு 50 டிமாண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுடைய வரவை மாத்திரம் சொல்லக்கூடாது. தங்க வயலுடைய நிலைமை என்ன, தங்க வயல் என்ன பண்ணோம், தங்க வயல் என்ன செய்யணும், தலைவர் உங்களை கூப்பிடணும். ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் டிமாண்ட்ஸ் இருக்குது, இவ்வளோலாம் ஊரை விட்டு போயிருக்குது. 35,000 பேர் பிஜிஎம்எல்ல பணி புரிஞ்சான். 35,000 பேர், இது 3,500 பேர் வந்து லாஸ்ட் ஆகணும். அதில் 1,500 பேர் நின்னான். பிஎம்எல்ல ஸ்டார்டிங்கில் 8,000 பேர் இருந்தான், கடைசியில் வந்து இப்போ 800 பேர் இருக்கான். ஆனா 800 பேர் வேலையை நீங்க 3,000 பேர் இருந்து அவனுக்கு வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்கிறீங்க. ஊதியம் அவனுக்கு, உங்களுக்கு வயிற்று மேல துணி, ஈர துணி, உங்களுக்கு எதுவுமே இல்லை. இதுக்கெல்லாம் காரணமே வந்து நீங்க தான், வேற யாரும் இல்லை. ஏன்னாக்கா அடுத்த தலைவர், வெளியே இருக்கிற தலைவர் எவனோ வந்து அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபேக்டரி, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் அதுல ஒன்மேன் இது இருக்கணும், அந்த ஒரே யூனியன் தான் இருக்கணும் என்ற பேஸ்ல நீங்க பண்ணிக்கிட்டீங்க. போறதே விட்டுட்டீங்க, அத்தையும் நிக்க வச்சுக்கல, வர்றது கேட்கல. வேற ஆள் வந்து மாசம் ஆகுனா டெய்லி வந்துட்டு 100 பேர் 50 பேர் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆகிறான். அந்த நேரத்திலையும் எவ்வளோ வீரமானவனுங்க நீங்க எல்லாம், கம்மியான வீரம் இல்லை, அதிகமான வீரமானவன் இந்த தங்க வயல்ல. பிஜிஎம்எல் ஹர்த்தால் பண்ணா 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் கூட ஹர்த்தால் ஆகிது. அந்த நேரத்தில் வந்து எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது. போலீஸ்கார டேர்கேட் சென்னாத்தை கேட்ச் போட்டு அவனுக்கு அடிச்சு இருக்கிற வரலாறு இந்த ஊர். 73 இதே பிஎம்எல்ல சம்பள உயர்வுக்காக பாலசுப்ரமணியம் செத்தாத, அந்த நேரத்தில் நாங்கெல்லாம் கூட போராடி இருக்கிறோம். அப்ப அடிச்ச குண்டு கூட நான் கேட்ச் பண்ணி அடிச்சிருக்கிறோம். அப்படியேப்பட்ட வீரத்துக்கு அந்த மண்ணுல வீரனாக நீங்க எல்லாம் பணி புரியுறீங்க. ஏன்பா ஃபேக்டரியில போற இருக்கிற பொருளுங்களை வெளியே போறது விடுறீங்க? உள்ள நிக்க வச்சுக்கணும். அங்க இருக்கிற பிஎம்ஏ தொழிற்சாலை பிரசிடென்ட்டுக்கு கேட்கணும், ஏன் நாளைக்கு நான் போனா என் புள்ள வரணும், நாங்க அப்பாயின்மெண்ட்ஸ் ஆகணும், நீங்க எல்லாம் ஒன்று இப்படி அமுச்சு விட்டா எப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும். அன்னைக்கு கேட்கல, ஒவ்வொன்றா பிரிச்சுன்னு போனான், ஒவ்வொன்றா எடுத்துட்டு போனான். அதே நீங்க நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னுக்கு 300 ரூபாய் சம்பளம் இருந்துச்சு உங்களுக்கு எல்லாம். அந்த நேரத்தில் வந்துட்டு அந்த கேட்டுக்கிட்ட ஐடிஐ கேட்டுக்கிட்ட போட்டிங்க தரணும். அப்போ விஜிலன்ஸ் இதெல்லாம் பிரச்சனை. விஜிலன்ஸ் வந்து ஒண்ணுக்கு போனா கூட பின்னால வரான், உக்காந்து சாப்பிட விடுறதில்ல, ஏச்சுக்க விடுறதில்ல. நீங்க அதனால விஜிலன்ஸ் எதிரில் உக்கார வச்சு ஃபர்ஸ்ட் கேட்ல நான் தான் திட்டினேன், டே லோப்பர் யாரா வீடியோ எடுத்துக்கிறான், ஏன்டா அவன் பின்னால போறேன், அவன் ஒண்ணுக்கு போறானா திரும்பி வச்சானா அவன் வாயில போயிடும்னா, ஏன்னா திருப்பி புண்படுத்துறீங்க. நடராஜன் அப்படியாப்பட்ட கேள்வி கேட்கல. நான் எல்லா பாஷையிலையும் திட்டினேன், எல்லா பாஷையிலையும் திட்டி கடைசியில் என்னாச்சு, உங்களுக்கு 670 ரூபாய் சம்பளம் பண்ணான், 300 ரூபாய் இருந்தது. இந்த மாதிரி எல்லாம் ஒன்றுபட்டு செயல்படும் போது உங்களுக்கு எல்லாமே ஆகும். நீங்க வந்துட்டு இது பிரச்சனை என்னன்னு சொன்னால், அன்னைக்கு நீங்க தர்ணா உக்காந்துங்கன்னு போராடுங்கிறீங்க, 24 நாள் ஆயிடுச்சு, 25 நாள் ஆயிடுக்குது. இந்த மக்கள் இப்படியே இருந்தா நீங்க உக்காடுறவங்களுக்கு பட்டு பிரச்சனை இல்லை. உக்காடுற ஒவ்வொரு வீட்டுல 10 பேர் 15 பேர் இருக்கா அந்த குடும்பத்தை இருந்துவேன். அந்த குடும்பம் எல்லாம் என்ன ஆகும், இந்த ஊர் என்ன ஆகும், நாளைக்கு இப்படி எல்லாம் பண்ணா என்ன கதி ஆவாங்கன்னு சொல்றதுனால நாங்க அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போறது கூட தயார். நீங்க புருஷேஷன் எடுக்கிற நீங்க அன்னைக்கு என் சொந்தக்கார பையன் ஒருத்தன் ட்ரெயின்ல மாட்டின்னு செத்து போயிட்டான். அதை வந்து நம்ம இவன் ராஜேஷ் பேப்பர்காரெல்லாம் கூப்பிட்டுக்கிறேன். நம்ம ஒஸ்கோட்டா கட்ட ஹாஸ்பிட்டல்ல கால் இந்த தொழில் துண்டாயிடுச்சு, 3.5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அந்த கால் ஒட்ட வச்சு அவனை நல்லா பண்ணி தரேன்னு சொல்லி வாங்கிட்டு ஒரே நாள் ட்ரீட்மெண்ட் சாவடிச்சிட்டான். அந்த சாவை கூட பார்க்காத நான் அவங்களெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறாப்பா, ஊர்வலத்துக்கு ரெடி பண்ணிக்கிறாங்களாப்பா, நாளைக்கு ஊர்வலங்க தான் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஊருக்கணும், இந்த ஊருக்காக நம்ம பாடு பண்ணணும். இன்னைக்கு நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுறீங்களோ இல்லையோ, எலெக்ஷன் வந்தா எவனுக்கு ஓட்டு போடுறீங்க, எந்த ஊருக்காரருக்கு ஓட்டு போடுறீங்களோ, இந்த ஊருக்காரருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து உங்களுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு நிக்க வைக்கல. நீங்க எவனுக்கோ போடுறீங்க, ஏதோ ஒன்று ஆயிடுது, அதை பத்தி எனக்கு தேவையில்லாத விஷயம். இப்பத்துக்கு நீங்க உங்க வளர்ச்சி, உங்களுடைய உரிமை, நீங்க போராடுறீங்க. போராட்டத்துக்கு நாளைக்கு இந்த போராட்டம், நாளைக்கு மங்களேஸ்வர் போராட்டம், அதான் நாளைக்கு பந்து, எல்லாமே ஊரே பந்தாகணும்னு பேசினீங்களே. பேசிட்டு எங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சிங்க. அப்ப அட்வொகேட் மணிவண்ணன் சொன்னா நான் ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரு, இன்னைக்கு நீங்க பந்த் பண்றதுக்கு நீங்க முன்ன வாங்கன்னு சொன்னா, கேசி முரளி கத்தனா
எல்லாமே நாங்கள் எல்லாம் சொல்றோம். இன்னைக்கு கூட நாங்கள் என்னன்றோம்னா, இன்னைக்கு கூட இல்லை, என்னைக்குமே நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்க தயார். ஆனால் வக்காந்திங்க யாருக்குமே சொல்லாத. குமாரசாமி வந்து சொன்னார், சென்ட்ரல் ஹெவி இண்டஸ்ட்ரி மினிஸ்டர், இந்த ஊர் கர்நாடகா ஸ்டேட்டு முன்னாள் முதலமைச்சர், அந்த வந்து சொன்னார், நான் பேசுகிறேன், கண்டிப்பாக நான் பேசுகிறேன், நீங்கள் ஏஞ்சி போங்க, வெள்ளிக்கிழமை நான் பேசுகிறேன், ஒரு முடிவு எடுக்கிறேன், அதில் உங்களையும் கூப்பிடுறேன், என் மேல் நம்பிக்கை தான், நீங்கள் ஏஞ்சி போங்க, இல்லைனாலும் உங்களுடைய முடிவு என்னவோ நான் வந்து பேசுகிறேன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, போல. அதே போல் இந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசினாங்க, அதே போல் பங்கார்பேட்டை எம்எல்ஏ வந்து பேசினார், உங்களை எல்லாரும் கூட்டு போகிற, எத்தனை பஸ் வேணாலும் வைக்கிறேன், உங்களுக்கு எல்லா செலவும் நானே பார்க்குறேன், எல்லா ஊர் எம்எல்ஏயும் கூப்பிடுறேன், 20 எம்எல்ஏ கூப்பிடுறேன், இந்த ஊர் மட்டும் இல்லை, கேஜிஎஃப், பங்கார்பேட்டு, மாலூர், முள்பாகல், கோலாறு எல்லாத்தையுமே பண்ணலாம், உங்களுடைய கோரிக்கை முடிவு பெறணும். நீங்கள் கேட்டுக்கல, சரி, நீங்களாச்சு இதுவெல்லாம் ஆயிடுச்சு, நம்ம எப்படி இந்த கோஆர்டினேட் கமிட்டி மூலியமா நம்ம கூப்பிட்டோமே, அவங்களை மீண்டும் கூப்பிடலாம். இந்த மாதிரி லெட்டர் கொடுத்துருக்குறான், நாளைக்கு மேனேஜ்மெண்ட் லெட்டர் கொடுக்கும் போது நாங்கள் ஒபே பண்ணலனாக்கா, நாளைக்கு எங்களை விட்டுட்டு வேற எதனா மாற்றி எதனா செஞ்சா கூட கஷ்டமாயிடும். தயவு பண்ணி நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க, நாங்க உங்க பேச்சு கேட்கிறோம், நாங்களா போயிடல, நீங்க சொன்னீங்கன்னா நாங்க போறோம், இல்லைனாக்கா நாங்க மீண்டும் அப்படியே தொடர்ச்சியா இருக்கிறோம் சொல்லி நீங்க கேட்டிருக்கணும். அந்த நேரத்தில் நாங்க சொல்லியிருப்போம், இல்லை இது உண்மை, நாளைக்கு உன்னுடைய பொழப்பு போயிடும், பேசலாம். ஏன்னா உனக்காக வந்து எல்லா வேலையும் விட்டு வந்து சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து, பங்கார்பேட் சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து நான் சொன்ன பிறகு என் பேர்ல வச்சு பிரச்சனை ஆகிக்குதுன்னு தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியாது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உன்னால உனக்காக அவங்க எம்எல்ஏ ஆகிட்டு பிக்ஷன் வாங்கி துண்ணுக்கிறாங்க நான் திட்டின பிறகு எவ்வளவு பேர் அதனால அப்ஜெக்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. அதை சொன்ன பிறகு சம்பைக்கு வந்து உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு சில அமௌண்ட் கொடுத்துட்டு போனாங்க. அவங்க எல்லாம் வந்து ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, எல்லாரும் வச்சு பேசுறீங்கன்னா உங்களுக்கு கோரிக்கை முடியும். இன்னைக்கு நீங்க நடந்ததை நடக்க போறத இன்னைக்கு அவன் என்ன இது கொடுத்துக்கிறான் லெட்ரு, கோஆர்டினேஷன் உங்களுக்கு என்ன டிமாண்ட்ஸ் கொடு, இதை வச்சு பேசுறதுதான் உங்களுக்கு லெட்டர் கொடுத்து சைன் வாங்கினால தவிர நீ சொன்னதுல நான் ஒரு பாதி முடிச்சு தரேன்னு சொல்லியே, அது சொல்லி தரேன் நீங்க போயிருந்தீங்கன்னாக்கா அதை நான் வரவேற்பேன்னு. இதுதான் பிரச்சனை எங்களுக்கு, மனவேதனை ஆகுறது. ஏன்னாக்கா ஏன் மக்கள் நீங்க நாளைக்கு நீங்க நல்லா இருக்கணும், நல்லா வெளியே வரணும். 25 வருஷம் 20 வருஷம் 25 30 வருஷம் வரைக்கும் சர்வீஸ் பண்றீங்க, போகும்போது ஒரே ₹1 போறீங்க. ஆனா இதே பிஎம்எல் எம்ப்ளாயி வந்து என்ன பண்றாங்கனாக்கா, போகும்போது 40 50 லட்சம் ரூபாய் கையில் வாங்கிட்டு போறான். வேலை செய்யறது நீங்க, கூலி வாங்குறது அவன். இது எந்த ஊர்ல நியாயம்? இதை தான் நாங்க கேட்கிறோம். இதுக்கு நீங்க வந்து எங்க ஒத்துழைப்பு கேட்கும் போது எங்க நாங்க சொல்றது நீங்க கேட்டு இருந்தீங்களானாக்கா அது ஒரு பெருமையா இருந்திருக்கும். இந்த தங்க வேலை இப்ப வந்து மீண்டும் நீங்க 9ஆம் தேதிக்கு மேல உக்காடுறோம், அவங்க சரியா இல்லைன்னாக்கா மீண்டும் வந்து இதே வந்துட்டு பேசுறவங்க எல்லாம் முன்ன வருவாங்களா? திங்க் பண்ணுங்க நீங்களே. இத்தனை பேரை நம்ம கூப்பிட்டோமே, இன்னைக்கு ஏன்டா அவங்கள நம்ம கூப்பிடல, அவங்களை கூப்பிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு போனோமா, நல்லா இருக்கா இல்லையா, இன்னைக்கு நம்மளே போறோமா எப்படின்றத நீங்க வந்து திங்க் பண்ணி இருக்கணும். நீங்க சாலரி கமிட்டின்றது மட்டும் இல்ல, நீ என்னைக்கு இப்ப 10 பேரை கூப்பிடுறியோ 10 பேர் ஒரு கேள்வி வைப்பா தம்பி, உன்னை நடுத்தரில் போய் விட்டுருவாங்களா? உன்னை யார் பேர் இது பண்ணி சொல்றான், இவன் ஒண்டி தானே இப்ப அனுபவிக்கிறான்னு சொல்லிட்டு அவனை கேட்குவானா? கேட்க மாட்டான். உனக்கு வர கஷ்டம் தான் அவனுக்கு வர கஷ்டம் தான் அவனு ஒருத்தருக்கும். இதை வந்து நீங்க வந்து இப்போ ஆச்சு. நான் என்ன சொல்றேன்னாக்கா, இப்ப கூப்பிட்டு இல்லையா என்ன சொன்னீங்க? தம்பி கேட்டேன், போன் பண்ணாரு எனக்கு, என்ன தம்பி என்ன ஆனால் 4 மணிக்கு ஒரு மீட்டிங். என்னப்பா மீட்டிங்கு? அல்லண்ணா நீங்கள்லாம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்க, அதனால தேங்க்ஸ் சொல்றது. என்னையா தேங்க்ஸ் சொல்றது? செத்து போய் சுடுகாட்டுக்கு எடுத்துன்னு போறதா வாழாவான்ற ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம். உயிர் இஷ்டம் இருக்குது, அவன் பொழைக்கானா பொழைக்க மாட்டான்னு தெரியல, எனக்கு எதுக்கே தேங்க்ஸ் சொல்ல போற சொல்லு. ஆகையினால நான் உங்களுக்கு சொல்றது நிறைய பேசலாம் வேண்டாம். இப்போ நீங்கள் முடிவு எடுத்துருக்கிறீங்க, ஏதோ ஒரு முடிவு எடுத்துருக்கிறீங்க, நீங்கள் சொன்னீங்க சொல்ல வேண்டியது இல்லாத விஷயம். இப்போ தம்பி சொன்ன விஷயம், நீங்கள் என்ன போறானீங்க, எதுக்கு போறானீங்க, எப்படி போறானீங்க, இது வந்து 26 நாள் நாங்கள் கேட்டோம், வேற ஒருத்தரெல்லாம் வந்து பேசுறதெல்லாம் கேட்டுட்டோம். இது அவசியம் இல்லாதது. இன்னைக்கு கூட நான் என்ன தெரியுமா சொல்றேன், நாளைய நிலைமை 9ஆம் தேதி இந்த மாதிரி இருக்குதுன்னும் போது தயவு பண்ணி சொல்றேன், இதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்காக வந்து குரல் கொடுத்து பேசணுங்க,
யார் யார் வந்தான்றது உங்கள் மீடியாலே இருக்குது. நீங்கள் எழுதியும் வச்சு நிற்கிறீங்க. அவங்களெல்லாம் கூப்பிடுங்க, ஒரு நாளைக்கு உட்காருங்க. 9ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது, நாங்கள் போராடுறோம், தயவு பண்ணி நீங்களும் வந்து கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேளுங்க. அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் நடந்ததை சொல்லிக்கணும், நடக்க போகிறத சொல்லிக்கணுந்தாக்க வேலைக்கு வராது. இது என்னுடைய கோரிக்கை, என்னுடைய வேண்டுகோள். கமிட்டியில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து அமைப்புகளும், அனைத்து அரசியல் கட்சிகளும், பத்திரிகையாளர்களுக்கும் இந்த நான் பர்மனண்ட் ஒர்க்கர்ஸ் யூனியனுடைய கோஆர்டினேஷன் கமிட்டி சிஐடியு தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்திலே உங்களுக்கு பணிவான வணக்கத்தை சொல்லி, இங்கே ஒரு சலசலப்பான விவாதங்கள் வருது. போராட்டத்தை ரொம்ப அருமையாக நடத்தின்னு போனீங்க. அந்த பெமல்ல இருக்கக்கூடிய இந்த நான் பர்மனண்ட் ஒர்க்கர்ஸ்னுடைய 4 யூனியனுடைய தலைவர்கள், அதனுடைய நிர்வாகிகள், அவர்கள் நடத்திய அந்த விதம் தங்கவயல் சரித்திரத்தில் அழிக்க முடியாத ஒரு விதம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு போராட்ட களம், அந்த போராட்ட களத்தை அவங்க எப்படி நிர்வகித்தார்கள் என்பது அஃபிலியேஷன் சிஐடி இருக்கலாம். ஆனால் அந்த தொழிலாளர்கள், அதுக்கு ஒரு தொழிலாளர்களை பார்த்துக்கிற ஒவ்வொரு விதமும், அந்த போராட்டத்தை வழி நடத்துகிற விதமும் பார்க்கும்போது இந்த இளம் தலைவர்கள் தான் பழைய தலைவர்களை நினைவூட்டக்கூடியவர்கள், திறமையானவர்கள். அவர்கள் அந்த விஷயத்தை அவங்க கொண்டு போனாங்க. இங்க நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்கன்னு போது கேள்வியை நாம தடுக்கக்கூடாது. விமர்சனம், சுய விமர்சனம் என்பது ஒரு தொழிற்சங்கத்தினுடைய அடிப்படை. இதைத்தான் கார்ல் மார்க்ஸ் சொன்னார். தவறுகளை நாம் செய்யலாம், தவறான முடிவுகளை சில நேரத்தில் நாம் எடுக்கலாம். ஆனால் விமர்சனம், சுய விமர்சனம் என்பதுதான் தொழிற்சங்க கம்யூனிச அந்த வரைமுறைக்கு உட்பட்டது. எப்போ நம்மளை நாம விமர்சனம் பண்ணிக்கிறோமோ, தவறுகளை திருத்திக்கிறோமோ, அப்பதான் அந்த தொழிற்சங்கம், தொழிலாளர்களுடைய போராட்டம் இன்னும் வீறு கொண்டு எழும். 24 நாட்களில் முதல் நாள்ல இருந்து 24வது நாள் முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன நடந்தது, நன்மை தீமைகள், எந்தெந்த தவறுகள், எதை நாம பண்ணோம், எதை நாம விட்டோம் அப்படின்றத நீங்களே உங்களுக்கு ஒரு வாட்டி சுய விமர்சனத்தை நீங்க பண்ணிக்கணும். ஏன்னு சொன்னா இன்னைக்கு இந்த போராட்டத்தை நம்ம தலைமையேற்றிருக்கக்கூடிய கன்வீனர் அவர் எப்படி வந்தோம், என்ன பண்ணோம், ஏன் நாங்க இன்னைக்கு உள்ள போனோம் அப்படின்றத அவர் விலைக்கு சொன்னார். ஒரு கன்சிலேஷன் ப்ரொசீடிங், அது சிஐடி கன்வீனர் அதை சொல்லுவார். ஏன் கன்சிலேஷன் ப்ரொசீடிங் ஆச்சு, அதில் ஏன் இவங்க உள்ள போனாங்க அப்படின்றது, அந்த ப்ரொசீஜர் இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்றது கூட சட்ட ரீதியான ஒரு சிக்கல் கூட இருக்குது. அதனால அவங்க உள்ள போறதனுடைய நிலை ஏன் எடுத்தாங்க அப்படின்றத பற்றி அவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்மளுடைய அதிமுகனுடைய தொழிற்சங்க தலைவர் அன்பு, தினமலர்னுடைய பத்திரிகையாளர் செங்குட்டுவன் அவர்கள் எல்லாம் அவங்க கேள்வி எழுப்புறாங்கன்னு சொன்னா அது உண்மையாவே தங்கவயல் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கேள்வி. அதனால அதுக்கும் நாம பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கணும். இந்த பிரச்சனை வெறும் கூலி உயர்வு போராட்டம் இல்லை. அதான் நான் கடைசி நாள்ல கூட சொன்னது. இது தொழிலாளர்களை நிரந்தரமாக்கு என்கின்ற, நீங்க ஒரு பேனர் அங்க வச்சிருந்தீங்க, அது மேல நீங்க உறுதியா இருக்கணும். ஒன்று, எங்களை நிரந்தர தொழிலாளியாக மாற்று. ரெண்டாவது, எங்களுக்கு வேஜ் ரிவிஷனை ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்ன்றத நீங்க கொடுக்கணும். மூணாவது, நாங்க வேலையை விட்டுட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டு போகும்போது எங்களுக்கு கிராஜுவிட்டி இல்லை, கையில ₹1 இல்லை, நாங்க வெளியே போறோம். எங்களுடைய பிரதான கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் வரும்போது கூட நம்ம ராஜசேகர் அதை ரொம்ப கிளியர் கட்டா சொன்னார். இப்ப இந்த போராட்டம், இந்த 3 டிமாண்ட் நிறைவேற்றப்படும் சொன்னா தங்கவயலுடைய மக்களுடைய ஆதரவு, அனைத்து அரசியல் கட்சிகளுடைய ஆதரவு, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய ஆதரவு, இன்னைக்கு எல்லாரும் ஒன்று திரண்டு இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களே உங்களுக்கு வலுவாக ஒன்றுபட்டு நின்னா மட்டும்தான் அந்த 3 கோரிக்கைகள் கட்டாயமாக நிறைவேற்றப்படும்.
கன்சிலேஷன்ல பேசுறாங்க, சார்ட்டர்ட் ஆஃப் டிமாண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அதுல நிறை குறை இருக்கும், கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கும். தொழிலாளர்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த கன்சிலேஷன்ல அந்த அக்ரிமெண்ட் நீங்க ஒத்துக்க வேண்டிய நிலைமை கூட வரும். அப்படி ஒத்துக்கணும் வரும்போது நீங்க வேலையை தொடர வேண்டிய நிலைமை வரும். ஆனா அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய நிரந்தரமாக்கு, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், எனக்கு ரிட்டையர்ட் ஆனா எனக்கு இவ்வளவு பணத்தை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது இந்த மண்ணினுடைய பிரச்சனை, இந்த மக்களினுடைய பிரச்சனை, எதிர்கால சந்ததியினுடைய பிரச்சனை. பெமல் ஓங்கி ஒளிர் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் நாளைக்கு அப்பாயின்மெண்ட் ஆனா இந்த ஊர் மீண்டும் வலுப்பெறும். அதுக்கு சாலிடாரிட்டி கமிட்டினுடைய இந்த ஊரினுடைய எல்லா அரசியல் கட்சிகளினுடைய ஆதரவு கட்டாயமாக தேவைப்படுகிறது. அதனால இதே நீங்க 9ஆம் தேதிக்கு பிறகு கூட ஏன்னா நீங்க 30 நாள் எதுவும் பண்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபர் நோட்டீஸை நீங்க கொடுத்திருப்பீங்க. நாளைக்கு அதை மீறி நீங்க செயல்படும் போது அது உங்களுக்கு சட்ட ரீதியான ட்ரேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொசீஜர் பிரகாரம் உங்களுக்கு பிரச்சனையை வகுக்கும். அதனால நீங்க என்ன எழுதி கொடுத்துக்கிறீங்களோ அதை மீறி நீங்க செயல்படக்கூடாது. அது மீறினா அது நாளைக்கு தொழிலாளர்களுக்கு எல்லாருக்கும் பாதகம் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை வரும். ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அமைப்புகளை ஒன்று திரட்டி இந்த கோரிக்கைகள் மீது ஒரு தொடர் வேற விதமான மக்கள் ஒன்றுபடுத்துகின்ற, இந்த மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வருகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பது. அதுக்கு நீங்க சாலிடாரிட்டி கமிட்டியில நீங்க மீண்டும் கூடி இந்த தொழிலாளர்களுக்கு அப்பாற்பட்டு, ஏன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, இந்த தொழிலாளர்களுக்கு அப்பாற்பட்டு எல்லா அமைப்புகளையும் ஒன்றுபடுத்தி அதிலே குறிப்பிட்ட சிலரை எல்லாம் ஒரு கன்வீனர் மாதிரி பண்ணி இந்த ஊர்ல, நம்ம ஊர்ல பெமல்ல என் உள்ளூர்காரனுக்கு வேலை கொடுக்கணும், இந்த ஊர்ல எங்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்கணும், இந்த ஊர்ல அந்த பெமல் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது, என் பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாதுன்ற விதத்துல நீங்க அனைத்து நகரசபை உறுப்பினர்களையும், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளையும், எக்ஸ்எம்எல்ஏங்களையும், இந்த அரசியல் கட்சிகளையும் அனைவரையும் ஒன்று திரட்டி, இன்னைக்கு பார் அசோசியேஷனே வந்துச்சு. இன்னைக்கு லாயர்ஸ் கூட அந்த வேற கேள்வியெல்லாம் என்கிட்ட டவுட்ஸ் கேட்டாங்க. அவங்களுக்கு கூட நான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தேன். ஏன் அவங்க உள்ள போனாங்க, எதுக்கு போறாங்க, ஏன் அந்த சூழ்நிலைக்கு வந்தாங்க அப்படின்றதெல்லாம் காலையிலேருந்து பார் அசோசியேஷன்ல பெரிய விவாதங்கள் நடந்துச்சு. இன்னைக்கு வக்கீல் சங்கமே உங்க பின்னாடி அணி திரண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள்லாம் சேர்ந்துன்னு இந்த மக்களினுடைய ஆதரவை அவ்வளோ ஈஸியா நாம விடாம, ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தங்க வயல்ல இன்னொரு வாட்டி உருவாவாது. அதனால உருவாகி இருக்கிற ஒரு சூழ்நிலையை தொழிலாளர்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு ஏற்படாமல் அவர்களையும் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய எதிர்காலத்தையும் பாதுகாக்கப்பட வேண்டும், சங்கத்தையும் அவர்களுடைய என்ன ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிறாங்களோ அவங்களுடைய நிலைகளையும் பாதுகாத்து ஒரு பொதுவான நிலையில தங்க வயல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த கோரிக்கைகளை விடாமல் தொடர்ந்து போராட்டங்களை ஏற்படுத்தி பல்வேறு விதத்துல மாநில முதல்வர்ல இருந்து மத்திய அரசு, ஏன்னா எம்பிங்க கடிதம் கொடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு டிஎம்கே எம்பிங்க கூட லேட்டரா அந்த லெட்டர் எல்லாம் கூட பார்த்தேன். அப்போ பார்லிமெண்ட்டுக்கு இந்த விஷயம் போயிருக்கு. அப்போ இந்த போராட்டம் அதோட நின்றுச்சு, ஏதோ அவங்க நெகோசியேஷன் பண்றாங்க, அதுக்கு பிறகு இந்த போராட்டம் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை பார்லிமெண்டேரியன்களுக்கு போகக்கூடாது. இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, கோலார் தங்க வயல்ல பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் 1-2 பேர் இன்னைக்கு சன் டிவில வந்துச்சு, வேற டிவிங்களெல்லாம் இன்னைக்கு வந்துச்சு. அப்போ இந்த பிரச்சனை அடங்கி விட்டது என்கின்ற ஒரு மெசேஜ் போகக்கூடாது. கோரிக்கைகள் வலுவாக இருக்கிறது. பெமலிலே உள்ளூர்காரர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும், இந்த கர்நாடகா சார்ந்தவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும், கோலார் மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும். அவர்கள் கோரிக்கையிலே பிரதான கோரிக்கைகளில் அவர்கள் இருந்து மக்கள் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள் என்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். எந்த போராட்ட வடிவங்களை சொன்னீங்களோ, பேரணி நடத்துறது, ஊர்ல மிகப்பெரிய ஒரு ஒன்றுபட்ட இயக்கங்களை நடத்துறது, மனித சங்கிலிகளை நடத்துறது, இதெல்லாம் மக்களை ஒன்றுபடுத்தக்கூடிய விதமான போராட்டங்கள். அதுல இளைஞர்களை ஒன்றுபடுத்துறது, மாணவர்களை ஒன்றுபடுத்துறது, இதை ஒரு பொது அமைப்பாக உருவாக்க வேண்டும் என்பது இந்த சாலிடாரிட்டி கமிட்டியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த கருத்தை வலுப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையோடு இவர்கள் வெற்றிகரமான போராட்டத்தை நடத்தினார்கள்.
அந்த போராட்டம் வீர செறிந்த போராட்டம். தங்கவயல் வரலாற்றிலே, பெமல் வரலாற்றிலே, அதுவும் இந்த மாதிரி இளைஞர்களை ஒன்றுபட்டு நடத்திய போராட்டம். அது வரலாற்றிலிருந்து பொறிக்கப்படாத, அழிக்கப்படாத ஒரு போராட்டம். அந்த போராட்டம் அதனால்தான் மாற்றங்கள் ஏற்பட்டது, அதனால்தான் பெமலிலே ஒரு மாற்றம் உருவானது என்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது இந்த கோஆர்டினேஷன், இந்த சாலிடாரிட்டி கமிட்டியினுடைய வேண்டுகோள். இதை உருவாக்குவார்கள் என்ற நோக்கத்தோடு என் கருத்தை கூறுகின்றேன். இந்த போராட்டத்திலே எல்லா விதத்திலும் தங்கமயல் மக்கள் ஆதரவு கொடுத்தார்கள். உங்களோடு தொடர்ந்து நான் இருந்தேன். எப்படியெல்லாம் வந்து ஆதரித்தார்கள், எப்படிப்பட்ட இன்னல்களை அனுபவித்தீர்கள். ஒவ்வொரு சங்க நிர்வாகிகளும், 4 சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் ராத்திரி 12 மணி வரைக்கும் பந்தலுக்கு காத்தீங்க. அந்த சாப்பாடு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை மெயின்டைன் பண்ணீங்க, டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணீங்க, அந்த விசில் அடிச்சு டிராஃபிக்கை மெயின்டைன் பண்ணீங்க. போலீஸ் துறைக்கு, இன்டெலிஜென்ஸுக்கு, உங்களுக்கு ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட்டை தான் போலீஸ் கொடுத்தாங்க. ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் ஸ்ட்ரகிள் நடந்துச்சுன்னு சொன்னா அது இந்த நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரகிள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இந்த போராட்டம், இந்த சூடு, இந்த தாக்கம் மக்கள் மத்தியில அணையக்கூடாது. அது நிர்வாகமும் அதை மனசுல வச்சுக்கணும். எந்த நேரத்திலையும் இது பத்திக்கும், எந்த நேரத்திலையும் இந்த மக்கள் ஒன்றுபடுவார்கள், எந்த நேரத்திலையும் அனைத்து அரசியல் கட்சியும் இந்த பிரச்சனையில ஒன்றுபடும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். அதுக்கு இந்த சாலிடாரிட்டி கமிட்டியை நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ளுகிறீர்கள் என்பது உங்கள் கையில் இருக்கிறது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த ஒற்றுமையை இழந்து விடாதீர்கள் என்பதை எச்சரிக்கையாக சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி